ஹேவ் நோ ஐடியா எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம், ஐ ப்ராமிஸ் யூ ஒன் திங் தட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் லைஃப் வில் சேஞ்ச் அ லிட்டில் பிட். நோ மேட்டர் இஃப் யூ ஆர் இன் யுவர் மிட் 20s ஆர் மிட் 50s, உங்க லைஃப்பை நீங்க எப்போ வேணா ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பட் ஏன் வை ஐ ஷுட் ஸ்டார்ட் மை லைஃப் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா, ஐல் கிவ் அ லிட்டில் சினாரியோ. ஜஸ்ட் இமேஜின் உங்களோட வீக்கெண்ட் முடிஞ்சிச்சு. நீங்க சண்டே வந்து உங்க ஃபோன்ல வந்து Instagram ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ உங்க ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சர் வந்து அவங்க பாலிக்கு போனது, அவங்க என்ன ஃபுட் சாப்பிட்டாங்க, என்ன ஷாப்பிங் பண்ணாங்க, என்ன மாரி இடம்லாம் சுத்தி பார்த்தாங்க, எந்த மாரி ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தாங்க, இந்த மாரி எல்லா விஷயத்தையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் லைக் ரொம்ப ரொமான்டிசைசிங்கா இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் யூ கிரேவ் தட். எனக்கும் அப்படியெல்லாம் போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. பட் யூ கேனாட் டூ. அண்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிறாங்க, ஒர்க் அவுட் பண்றாங்க, ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க, ஜர்னல் எழுதுறாங்க, புக் படிக்கிறாங்க, ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு கில்ட்டினஸ் வருது. நான் அவ்வளோ ப்ரொடக்டிவா இல்லையோ, என் லைஃப்ல அதெல்லாம் நடக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்க வந்து சண்டே நைட் ஆல்மோஸ்ட் வீக்கெண்ட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு மண்டே ஜாப் போணும். அந்த ஜாப் பிடிக்குதோ இல்லையோ நீங்க போய் தான் ஆகணும். அண்ட் சம்வேர் நீங்க என்ன ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா, யூ வில் கம்பேர் யுவர் லைஃப் வித் தட் இன்ஃப்ளூயன்சர். இன்டர்நெட் நம்ம லைஃப்ல வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் நம்ம நெய்பர்ஸோட கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அந்த கம்பேரிசன் எப்படி இருந்ததுன்னா, ஒன்ஸ் இன் அ வைல். ஏன்னா அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவ வந்து கார் வாங்குவாங்க, வெக்கேஷன் போவாங்க, வீடு கூட வாங்கலாம். அதெல்லாம் எப்பயாச்சும் ரேரா நடக்கிறது. அப்படி நம்ம கம்பேர் பண்ணும்போது, ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம கம்பேர் பண்ணிப்போம். அது ஒரு 1 வீக் அந்த கம்பேரிசன் மைண்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் அது ஃபேட் அவுட் ஆயிரும். பட் இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம், எஸ்பெஷலி Instagram வந்ததுக்கப்புறம், கான்ஸ்டன்ட்டா டெய்லி நம்ம யார் கூடயாவது நம்மள கம்பேர் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு 100 ரீல்ஸ் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல 80% ஆஃப் த ரீல்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்சர் அவங்க லைஃப்ப நல்லா குளோரிஃபை பண்ணி, ரொமான்டிசைஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. நம்மளுக்கே அது நடக்கலன்னு சொல்லிட்டு, எவ்ரி செகண்ட், எவ்ரி மினிட் ஏன்னா ஒரு ஒரு ரீல்ஸும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்க போது. ஜஸ்ட் இமேஜின் நீங்க வந்து 100 ரீல்ஸ் கன்சியூம் பண்றீங்க. அந்த 100 ரீல்ஸுமே கன்சியூம் பண்ணும்போது 30 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்க யார் கூடயாவது உங்கள கம்பேர் பண்ணிட்டே இருக்கீங்க. விச் இஸ் அலார்மிங். அண்ட் ஒரு ஃபேக்ட் சொல்லணும்னா, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 2.5 ஹார்ஸ் இன்டர்நெட்ல அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. விச் இஸ் லைக் அரவுண்ட் 900 ஹவர்ஸ் எவ்ரி இயர். கிரேசி ரைட்? ஐம் கோனா கிவ் யூ கைஸ் அன் ரியாலிட்டி செக். ஸோ வாட் இஸ் நார்மல் லைஃப்? இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சஸ் காட்டுறது தான் நார்மல் லைஃபா? இல்லை நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க இந்த லைஃப் நார்மலா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சினாரியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட 9 to 6 ஜாப் முடிச்சுட்டு ஆட்டோவில் வந்துட்டுருக்கீங்க. யூஸ்வலாக தெரியும் ஆட்டோஸ்லலாம் எப்படின்னா ஒரு 3 சீட்டரில் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4, 5ன்னு அக்காமடேட் பண்ணிடுவாங்க. நல்லா ஸ்குவீஸ் பண்ணி உட்கார வச்சு. அண்ட் உங்களுக்கு தெரியும் ஆஃப்டர் 6 சென்னையோட டிராஃபிக் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல நீங்களும் உங்க காதுல ஹெட்செட்லாம் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க. அந்த கன்ஜஸ்டடான என்விரான்மென்ட்ல யூ ஆர் ஸ்வெட்டிங் எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு தாட்ல நீங்க வந்துட்டு இருப்பீங்க. அதே சினாரியோ வந்து நம்ம Instagramல எப்படி காட்டுவாங்கன்றத நான் சொல்றேன். டிராஃபிக் அந்த ஆட்டோஸ் நிக்கிறது, பைக் நிக்கிறது, ரோடு, ஆட்டோ, ஆட்டோ அண்ணா, அந்த ஆட்டோ பக்கத்துல இருக்க அந்த கண்ணாடி இது எல்லாத்தையும் கியூட்டா அழகழகா வந்து குட்டி குட்டி கிளிப்பா ஒரு வீடியோவா எடுத்து, ஒரு சூப்பரான Instagram ஃபில்டர் போட்டு அதுக்கு ஒரு எஃபெக்ட் போட்டு, பின்னாடி ஒரு இளையராஜா பிஜிஎம் போட்டு, நான் ஒரு 30 செகண்ட்க்கு ஒரு ரீல் அப்லோட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்கும்? வாவ்! லைஃப்னா இப்படிதான் இருக்கும். எவ்ளோ அழகா இருக்கு. அந்த டிராஃபிக் கூட எவ்ளோ அழகா இருக்கு. இந்த மாரி ஒரு லைஃப் தான் வேணும். இப்படிதான் என்னோட ஈவ்னிங் இருக்கணும்னு நீங்க நெனைப்பீங்க. பட் தி ரியாலிட்டி இஸ் அந்த வீடியோ ஷூட் பண்ண எனக்கு தெரியும் அந்த இடம் எப்படி இருக்குன்னு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ போஸ்ட் அ கான்டென்ட். எனக்கு வந்து அது அழகா இருக்கணும். Instagramனாலே கான்டென்ட். அந்த கான்டென்ட்னாலே அழகா தான் இருக்கணும். அப்பதான் அந்த கான்டென்ட் நான் கன்சியூம் பண்ணுவேன். ஸோ Instagramல காட்டுறது எதுவுமே நார்மல் லைஃப் கிடையாது. இன்ஃபேக்ட் டூயிங் யுவர் 9 to 5 ஜாப், ரிப்பீட்டிங் யுவர் அவுட்ஃபிட், ஈட்டிங் சேம் பிரேக்ஃபாஸ்ட் டெய்லி, நாட் கோயிங் டு கான்சர்ட் எவ்ரி சண்டே, ஜஸ்ட் bed rotting, seeing Netflix in weekends. It's normal. Just because you don't document all this, it doesn't mean that you're doing less in your life. Not everybody can be influencer. Not everybody can be Ambani. Not everybody can be a Mark Zuckerberg. நம்ம எல்லாராலையும் ஆப்பிள் மாரி ஒரு கம்பெனி இன்வென்ட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் ஃபைன். இது எல்லாமே நார்மல் தான். இட்ஸ் பார்ட் ஆஃப் அ நார்மல் லைஃப். இது எதுவுமே நீங்க வந்து குளோரிஃபை பண்ணி ஒரு பிஜிஎம் போட்டு ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணாம இருக்கிறதுனால, இட் டசன்ட் மீன் தட் யூ ஆர் காட் செட் பேக் இன் யுவர் லைஃப். Instagram, social media are designed in such a way that எல்லா சின்ன விஷயமும் ரொம்ப குளோரிஃபை பண்ணியிருக்கு. அதனால நம்ம லைஃப்ல எது நடந்தாலுமே வி ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட். எப்பவுமே
எப்பவுமே இது பெருசா நடக்கல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கோம். ஜஸ்ட் இமேஜின் உங்களால 365 டேஸும் ஹேப்பியா எப்படி இருக்க முடியும்? 365 டேஸும் சேடா எப்படி இருக்க முடியும்? அதே மாரி தான் 365 டேஸும் எப்பவுமே ஜாலியா இருக்காது. இன்ஃப்ளூயன்சர் லைஃப் ஏன் அப்படி இருக்குன்னா, இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் தியர் ஜாப். எந்த ஒரு சின்ன விஷயமும் நல்லா பெருசா குளோரிஃபையா காட்டுறது அவங்களோட ஜாப். நம்ம இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. நம்ம லைஃப் இதுதான். நான் ஒரு 9 to 6 ஜாப் தான் பண்றேன். அதில நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தாட்டே நம்ம மைண்டுக்குள்ள இப்ப வரமாட்டேங்குது. வி ஆல் கான்ஸ்டன்ட்லி இன் த ரேஸ் ஆஃப் கம்பேரிசன். கம்பேர் பண்ணி நம்ம மைண்டே டயர்ட் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம மைண்ட் என்ன சொல்லிட்டே இருக்குன்னா, "யூ ஆர் நாட் குட் எனஃப். நீ இன்னும் பண்ண வேண்டிய விஷயம் நெறைய இருக்கு. நீ ரொம்ப பின்னாடி இருக்க. நீ இன்னும் உன்ன புஷ் பண்ணிக்கணும். நீ இன்னும் நெறைய அச்சீவ் பண்ணணும்." வை? யார் கூட கம்பேர் பண்ற? எதுக்கு கம்பேர் பண்றேன்னு தெரியாமலே கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு கம்பேரிசன் ரேஸ்னால தான் நம்ம லைஃப சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் என் மைண்டுக்குள்ள வந்தது. பிகாஸ் ஐ அம் தட் கேர்ள். இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஐ அம் ஷூர் இத பார்க்குற அ நெறைய பேர் இத இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, சஃபர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஐ திங்க் நீங்க உங்க லைஃப்ல வந்து ஸ்லோவா இல்ல. உங்க லைஃப்ல நீங்க எதுவுமே அச்சீவ் பண்ண நீங்க நெனைக்காதீங்க. யூ ஆர் ஜஸ்ட் லிவிங் அ நார்மல் லைஃப். பட் எனக்கு என் லைஃப் வந்து பெட்டரா இருக்கணும்னு தோணுச்சு. ஐ டோன்ட் வாண்ட் அ பெர்ஃபெக்ட் லைஃப். ஐ ஆல்சோ டோன்ட் வாண்ட் அ மெஸ்ஸி லைஃப். ஐ ஜஸ்ட் வாண்ட் அ பேலன்ஸ்டு லைஃப் தட் ஆக்சுவலி ஹேஸ் தட் ரொட்டீன். அந்த ரொட்டீன் எனக்கு பண்ண புடிக்கணும். என் லைஃப் வந்து ஒரு புட் டுகெதரா இருக்கணும் அப்படின்னு ஐ ஆக்சுவலி ஹேவ் தட் விஷ். அண்ட் திஸ் இஸ் த ரீசன் ஐ ஸ்டார்டட் திஸ் சீரீஸ் ஆஃப் எபிசோட் வேர் யூ கேன் ஆக்சுவலி ஸ்டார்ட் யுவர் லைஃப் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். Away from all this comparison and all that social media stuffs. So I just want to live my life. அந்த லைஃப் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது என் மைண்ட்ல இருந்தது. ஆனா உங்களுக்கு ஏதோ ஒரு கோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு கோல அச்சீவ் பண்ண யூ நீட் அ ரொட்டீன் அண்ட் யூ நீட் த கன்சிஸ்டன்சி. அது எந்த மாதிரியான ரொட்டீன்? அது எப்படியெல்லாம் வந்து உங்க லைஃப்ல இன்கார்ப்பரேட் பண்ணலாம்? அதோட டிப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த சீரிஸ்ல நான் சொல்லப் போறேன். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரேக் த இன்செக்யூரிட்டி. உங்க மைண்ட்ல இருக்க இன்செக்யூரிட்டி, உங்க மைண்ட்ல அந்த பிளாக் ஆயிருக்க அந்த அம் பிம்பம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த சோஷியல் மீடியா பிம்பம். அத பிரேக் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோட மோட்டிவ். ஐ ஹோப் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைச்சிருக்கும். த வே யூ சீ யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. And I just want to end this video with a small note that இந்த சோஷியல் மீடியா காம்படிஷன் ட்ராப் அண்ட் கம்பேரிசன் ட்ராப்ல வந்து நான் மட்டும் இல்ல. நெறைய பேர் இருப்பீங்க. நீங்க பிஃபோர் உங்க லைஃப சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ பிரேக் திஸ் ட்ராக் ஃபர்ஸ்ட். அப்பதான் உங்களால வந்து ஒரு லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு இல்ல ஒரு பெட்டர்மென்ட்க்கு உங்களால மூவ் பண்ண முடியும். ஸோ அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் அபவுட் ரொட்டீன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோல ஐ டாக் அபவுட் த ரொட்டீன். நான் என்ன மாதிரி ரொட்டீன் ஃபாலோ பண்றேன், அது எப்படி ஃபாலோ பண்றேன், அது எப்படி கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ண முடியும், டிப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்லப் போறேன். அகைன் இட்ஸ் நாட் அ ஆர்டினரி திங் ஐம் கோனா சே. ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான விஷயம். சின்ன விஷயம்லாம் ஐம் கோனா talk in detail. Um, hoping that that will help you guys to fix your life next year. ஏன்னா இன்னும் ஒரு 6 months இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த மந்த் பாதி பாதி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது hope you guys will start with a lot of self confidence அப்படின்னு ஐ பிலீவ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி மிக்ஸ்ட் ஒப்பீனியன்ஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். ஐல் ரீட் தெரிஞ்சுக்கிறேன். And I'll see you guys in my next video. And if you like this video, give me a like. And if you guys like to see my next episode, give this channel a subscribe. And yeah, I'll see you guys in my next video. Bye.